மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பையன் அஸ்வத்திங்கிற ஒரு பொண்ணு பார்க்க வராரு. என்னடா பழைய பேரா இருக்கு, இது நம்ம செட்டாக பண்ணி வச்சிருக்காங்க. அஸ்வத்தியோட ஃப்ரெண்ட்ஸோ மணி அப்படின்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. அஸ்வத்தியோட தாத்தாவும் சாமி பேர் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அவங்க அம்மாவும் பேர்ல என்ன இருக்கு, மனசை பாரு கேரக்டரை பாருன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல தான் மணின்னு சொன்னா கிண்டலா பாக்குறாங்க. ஆனா அவங்களோட எல்லாம் மணின்னு சொன்னா பணமா அந்த மாதிரி வேல்யூபிளான பேரா மாற ஆரம்பிச்சது. நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கூட பெர்ஃபெக்டான ஒரு இடம் வேணும். அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரியும் மாறும், நம்ம நினைச்சதை விட அழகாவும் தெரியும். பேச பேச அத்தனை காதல். இந்த காதலுக்கு அடையாளமா ஒரு குழந்தை பிறந்துச்சு. எந்த பேர் கிண்டல் பண்ணி மணின்னு சொன்னாங்களோ அதை அப்படியே திருப்பி வச்சு நீமா அப்படின்னு மாத்துறாங்க. நீமாவோட பேர் அர்த்தம் பிளெஸிங்ஸ். இன்னைக்கு அஸ்வத்துக்கு நீமாவும் மணியும் தான் பிளெஸிங்ஸாவே அமைஞ்சிருக்காங்க. கியூட்டான லவ் ஸ்டோரியில விரும்புறதுங்களோட பெயர், தோற்றம், நிறம் இதெல்லாம் நம்மளோட இன்செக்யூரிட்டியை மறைக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடையாளம். காதலுங்கிறது வெறும் மொழி, மதம், நிறம், இனம் கிடையாது. மனம். நம்ம மனசு நினைச்சா போதும்.